காலையில் எழுந்துச்சுன்னா பேக்ரவுண்டில் சாயம் பாட்டு ஓடிச்சு. என்னடான்னு பார்த்தா இன்றைக்கி ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம பைக்கை வாஷ் பண்ணாமல் இருந்தால் நம்மளை வெளுத்து வாங்கிடுவாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நல்ல பையன் மாதிரி தண்ணியில் இட்டு வந்து அப்படியே வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே போய்கிட்டே இருந்தது. அப்போ தான் ஒரு நல்ல யோசனை என் மைண்டில் வந்தது. என்னடான்னு பார்த்தா நம்ம முருகரை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் எங்கேயோ ஒரு ஓரமாக தோணுச்சு. சரி, ஓகே, போகலாம் அப்படின்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே மூணாரில் இருக்க முருகன் கோயில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். இந்த போகிற வழி கேப் ரோடை தாண்டி தான் கிராஸ் பண்ணி தான் போகணும் கோயிலுக்கு. ஐயோ, அந்த அழகை பார்க்கணுமே, செம்மையாக இருக்கும். எனக்கு பொதுவாகவே இந்த கேப் ரோடு ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிட்டு முருகரையும் பார்த்துட்டு நல்லா வேண்டிட்டு பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பும் போது ஐயோ, அழகான சன்செட். இதை பார்த்துட்டு அங்கே அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ தான் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோணுச்சு. லைஃப்பில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். இந்த அழகான மூமெண்ட்டை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. லைஃப்பில் யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? தைரியமாக இருங்க. இந்த பாசிட்டிவான எனர்ஜியோட நான் திருப்பி என்னோடய வீட்டுக்கு வந்தேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நடந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக இருங்க. பாய்.